வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். திருச்சபைக்கு பவுல் ஆவியானவரின் ஒத்தாசையோடு இந்த வார்த்தைகளை ஆலோசனையாக அல்ல, கட்டளையாகவே எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அதாவது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால், பாவத்திலிருந்து எழுந்து இப்போது இயேசுவோடு நின்று கொண்டிருந்தால் உங்கள் தேடுதலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பழைய வாழ்க்கையில் தவறானவைகளை, ஆண்டவருக்கு பிடிக்காதவைகளை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவில் உள்ளவைகளை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம், அன்பு, ஐக்கியம், சகிப்பு, பொறுமை, பிறரை நேசித்தல், இவைகளை நாம் தேட வேண்டும் என வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏனென்றால் இவைகள்தான் மேலானவைகள். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றன. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவைகளை தேடுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நம் தேடுதல் எந்த திசைகளை நோக்கியுள்ளது? உலகம் பணத்தை, பதவியை, அந்தஸ்தை தேடுகிறது. தன் இச்சைகளை, ஆசைகளை பூர்த்தி செய்ய வழிகளை தேடுகிறது. இந்த உலகில் வாழ்வதற்குரிய ஆதாரங்கள் தேவைதான். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என சங்கீதம் 33:27 கூறுகிறது. அவரே நமக்கு அடைக்கலமாக, ஆதாரமாக இருக்கிறார். அவரிடத்தில் உள்ளதை தேடுவோம். தேடுதல் என்றால் புதிதாக எதையாவது பெற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தமல்ல, அல்லது கண்டுபிடித்த பிறகு புதிதாக அனுபவிப்பதும் அல்ல. நாம் அறிந்த தேவ சாயலை தேவனிடத்தில் தேடுகிறோம். தேவ பிரசன்னத்தை தேடுகிறோம். அவரோடு இருத்தல், அவரை விசுவாசித்தல், அவரையே சார்ந்து வாழுதல், இதைத்தான் நாம் பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இப்படி சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அதாவது வாழ்வாதாரங்கள் தானாகவே உங்களை வந்து சேரும். நம் வாழ்வின் முன்னுரிமை வரிசை மாற வேண்டும். இயேசு அந்த இடத்தில் வர வேண்டும். அவரின் உபதேசங்கள் நம் வாழ்க்கையாக வேண்டும். மேலானவைகளை தேடுவோம், ஏனென்றால் நாம் இயேசுவோடு எழுந்தவர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.